சஃபாரி முடிஞ்சதுக்கப்புறம் தீம் பார்க்கு திரும்ப போனோம். ஏன்னா எங்களுக்கு டைம் இருந்துச்சு ரொம்ப. ஸோ நாங்கள் தீம் பார்க்கில் போய் எல்லாரும் ரைட்ஸ் ஏறலான்னு மறுபடியும் போனோம். இங்கே மற்றவங்க எல்லாம் ட்ரெயினில் போனாங்க. நானும் லியோ மட்டும் நடந்து போனோம். வழக்கம் போல் டாக்ஸ் நாட் அலர்ட். ஸோ நானும் லியோ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற அனிமல்ஸை போய் பார்க்கலான்னு போனோம். இந்த அனிமல்ஸ் ஃபுல்லாக கேஜுக்குள்ளே போய் பார்க்கலாம். யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் ஃப்ரீயாக உட்காந்து பார்க்கலாம். இந்த அனிமல்ஸ் ஃபுல்லாக மடகாஸ்கரில் வருமே, அந்த அனிமல்ஸ் தான். இவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருந்தாப்புல. சோ இவர் அவர் போக்கிலே விட்டுட்டோம். தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஆனா இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் அப்படியே ஆப்போசிட்டா இருந்தாரு. ஒரு போட்டோ இங்க பாருங்க. எங்களை தொடலாம் விட்டான். கை கொடுக்குறீங்களா? இவன் அந்த இதுக்கு தொட போனோட அது ஓடி போயிடுச்சு மெட்லாவை பார்த்தோட. அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொன்று கேஜுக்கு போனோம். அங்க கிங் ஜூலியன் இருந்தாப்புல. எல்லார் மண்டையிலையும் ஏறிக்கிட்டு. ஸோ நானும் போய் ட்ரை பண்ணலான்னு போனேன். அப்படியே ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்று வந்துச்சு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அதோட மெடுத்தலா ட்ரை பண்ண. அதுக்கப்புறம் எங்க கூட ஒரு தாத்தாவை கூட்டிட்டு வந்தோம். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நல்லா என் மண்டைய முடிய பிடிச்சிக்கிட்டு சஃபாரியில போற மாதிரி நின்றுட்டு இருந்தாப்புல. திரும்ப போனாங்க, மறுபடியும் கூட்டோட வந்தாங்க. ஸோ நான் பண்றத பார்த்துட்டு மெட்லாவும் ட்ரை பண்ணியே ஆகணும்னு இருந்தா. என் தலைவியோட அட்டெம்ப்ட் நம்பர் 1. இது அட்டெம்ப்ட் நம்பர் 2. இவளும் வருவான் பார்த்தா கடைசியில் தடவி மட்டும் தான் கொடுக்க விட்டுச்சு, ஏறல. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் அவ கிவ் அப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டா. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்பிட்டு நெக்ஸ்ட் பபூன்ஸ்க்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. ஆத்தர் பார்த்தா. அதுக்கப்புறம் ரெட் பாண்டா, குங்ஃபு பாண்டால வருமே மாஸ்டர். இந்த இனம் அழியிற நிலைமையில இருக்கு. அதுக்கப்புறம் மியர் கேட். அதை முடிச்சுட்டு மிர்த்லாவோட சகோதரியை போய் பார்த்தோம். பார்க்கறதுக்கு மிர்த்லா மாதிரி இருந்தா. பார்த்தீங்கன்னா உண்மையில மிர்த்லாமா தான் இருந்தா. நடந்து வர்ற ஸ்டைலும் அதே மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, மிர்த்லா நடந்து வருவா. அங்கே முடிச்சுட்டு திரும்ப மிர்த்லாவை விடாமுயற்சியா வந்து பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு வழியா மிர்த்லா ஜெயிச்சிட்டா. அதுக்கப்புறம் திரும்ப ஏமண்டையில் வந்து நின்னாங்க. அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் தீம் பார்க் போனோம். போயிட்டு போட் சஃபாரி போனோம் ஃபர்ஸ்ட்டு. அதை முடிச்சுட்டு ஹட்டாரி டவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பேய் வீடு மாதிரி. பட் இது வந்து ஹாரிஃபிக்காக இல்லை. அதுக்கப்புறம் இதோட டவர்ஸ்லேருந்து டாப் வியூவில் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு கப்பன் சாசஸ் போனோம். அதுக்கப்புறம் கடைசியாக டேஷிங் கார் போனோம். இன்னொரு போட் சஃபாரி போனோம். அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ மொத்தமாக முடிஞ்சு. அடுத்த நாங்கள் சிம்பாவை போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு. நீங்கள் ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அனிமல்ஸ் வேர்ல்டில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சரங்கட்டி பார்க்க விசிட் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கூட இருந்து பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.